தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பெல்ஜியம் செனகல் மேட்சை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட் மேட்ச்சில் வந்து அனலைசிஸ் பண்ணுறோம். இதில் நம்ம கூட வந்து கௌதம் இணைஞ்சிருக்கார். வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, இப்போ செனகல் பெல்ஜியம் மேட்ச்சில் வந்து செனகல் 2 கோல் போட்டிருந்தாங்க. மற்ற டீமாவது 1 கோல் போட்டு லீடில் இருந்தாங்க. செனகல் 2 கோல் போட்டு லீடில் இருந்து 3-2ன்னு எக்ஸ்ட்ரா டைமில் தோற்றுருக்காங்க. இத்தனைக்கும் கடைசி 5 நிமிஷத்தில் 2 கோல் வாங்கியிருக்காங்க 5 நிமிஷத்தில். ஸோ அந்த செனகல் வந்து 85வது நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆடிருக்காங்க. கடைசி 5 நிமிஷத்தில் வந்து மேட்சையே லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். செனகல் பிளேயர்ஸில் ரொம்ப அப்செட் ஆகி மூட் அவுட் ஆகிட்டாங்க நிஜமாக மேட்ச் முடியும் போது. அதுவும் அந்த கடைசி 2 நிமிஷத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் வந்து பெனால்ட்டி அடித்து பெல்ஜியம் ஜெயிச்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்கும் செனகலுக்கு. ஏன்னா நல்லா விளையாண்டு தோக்குறதுக்குன்னா அது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். சரி, இந்த மேட்சை பற்றி உங்களோட கருத்து என்ன? இது வந்து ரொம்ப டீப்பாக பேச வேண்டிய மேட்ச்சு. அப்புறம் முக்கியமாக செனகல் கோச்சும் அவங்களோட அப்ரோச் பற்றி பேசி ஆகணும். ஸோ நம்ம என்னங்கிறத ஃபுல்லுமே பார்த்துடலாம். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்குது. செனகல் வந்து அவ்வளோ சூப்பராக விளையாடுறாங்க. பெல்ஜியம்னால எதுவுமே பண்ண முடியல. பாஸோ ஒரு சின்ன ஒரு லோல பில்டப் கூட பண்ண முடியல. 5 பாஸ் கூட கண்டினியூஸா போட முடியல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. ஒரு 30 மினிட்ஸ்க்கு இவங்க வந்து அவ்வளோ சூப்பரா விளையாடுறாங்க. சான்ஸ் கிரியேட் பண்றாங்க, கிராஸ் போகுது, ஹெட்டிங் பண்றாங்க, வெளியில போகுது, இந்த மாதிரிலாம் நடந்துட்டே இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா கம்பைன் ஆகி விளையாடுறாங்க. எல்லா பிளேயர் ரொட்டேஷன் பண்றாங்க, நீட்டா விளையாடுறாங்க. செனகல் வந்து டாப் குவாலிட்டி யூரோப்பியன் டீம் மாதிரி விளையாண்டு இருக்காங்க. நல்லா நீட்டா தெரிஞ்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா மானே போட்ட ஒரு கிராஸ்ல வந்து ஹெட் பண்றாரு சாரு. அது போய் போஸ்ட் அடிச்சு வருது. இன்னொரு ரீபவுண்ட்ல கன்வெர்ட் பண்ணிடுறாரு. அது வந்து ஒரு நல்ல ஒரு டீம் கோல்னே சொல்லலாம். இந்த மாதிரி லீட் எடுத்துறாங்க. அப்புறம் நார்மலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் போய் முடியுது. செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்றாங்கன்னா, செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல ஹாஃப் டைம் சப்ஸ்டியூஷனாவே சாய்லி மேக்கர்ஸை எடுத்துட்டு லுக்காக்கு வராரு. ஸோ லுக்காக்கு வந்தாலே ஒரு கோலுக்கு உண்டான இது வந்து எல்லா மேட்ச்லயும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, 56 மினிட்ல தான் சர்ப்ரைஸே நடக்குது. டிப்ரைனையும் டொக்குவும் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு லூக்கு பேக்கியோ மொரைராவோ அவங்களை கொண்டு வர்றாங்க. என்னடா டிப்ரைனும் உனி எங்க ஜெயிக்க போறாங்க அப்படின்னு தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செனகல் 2வது கோல் போட்டுறாங்க. ஒரு சூப்பரான இஸ்மாயில் ஜாக்கப்ஸ் வந்து ஒரு நல்ல லாங் பால், சரியான செஸ் கண்ட்ரோல் வந்து சார் பண்றாரு. செஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் நல்ல ஒரு டிஃபெண்டர் கிட்ட இருந்து எஸ்கேப் கண்ட்ரோல், லாங் பாஸ் வேற. அது அந்த இடத்துல வந்து 2 டிஃபெண்டருக்கு பின்னாடி இருக்காங்க, கோல் கீப்பர் முன்னாடி இருக்காரு. செஸ் கண்ட்ரோல் பண்ணி பாலை இறக்கி கரெக்டா செம கோல் அடிச்சாரு. இது வந்து எப்படின்னா பெஸ்ட் வேர்ல்டு கப்ல பெஸ்ட் பாஸ்ன்னு சொல்லுவேன். லாங் பால், கிராஸ் கிடையாது, இது லாங் பால். அது போக போனீங்கன்னா இந்த டச் இருக்கு இல்லையா, டச் வந்து மெஸ்ஸியோட ஒரு டச் மாதிரி நம்ம சொல்லுவோம். நைஜீரியா மேல இந்த மாதிரி கோல் போட்டுருப்பாரு. ஆனா மெஸ்ஸி வந்து ரைட்ல பண்ணுவாரு, இவர் செஸ்ட்ல பண்ணுவாரு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். லெஃப்ட்ல டச் பண்ணி ரைட்ல அடிப்பாரு மெஸ்ஸி. இது அதே மாதிரி தான் இருந்தது. நியர்லி செஸ்ட்ல கண்ட்ரோல் பண்ணி ஆடினாரு. ஆனா சூப்பர், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நல்ல ஒரு கோல். சோ குவாலிட்டி நல்லாவே டாப்ல இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு. இப்போ என்னன்னா லைட்டா ஷிஃப்ட் ஆகுது. பெல்ஜியம் வந்து 2 கோல் வாங்கினதுனால கொஞ்சம் அதிகமா பொசிஷன் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லைட் மொமெண்டம் ஷிஃப்ட். இன்னொன்று என்னன்னா, செனகல் வந்து இப்பவே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கோச் எடுத்துக்கணும். புவர் மேனேஜ்மெண்ட் இங்க இருந்தே ஆரம்பிக்குது. இதை வந்து என்னன்னா அவங்களுக்கு கடைசியில ஹர்ட் ஆகும். நீங்க எப்படி எக்ஸாம் ஒரு படிக்கிறீங்கன்னா அது அப்பவே அந்த டைம்ல படிச்சிடணும். இல்லைன்னா கடைசியில போகும்போது எல்லாமே சேர்ந்துடும் இல்லையா. நீங்க அந்த டைம்ல மிஸ்டேக் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணி பிரஸ் பண்ணி பாலை வின் பண்ணி கடைசி நேரத்துல ஃப்ரீயா பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க அப்புறம் என்னன்னா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது 73rd மினிட்ல தான் ஃபர்ஸ்ட் சேஞ்சே பண்றாங்க. 26 வந்து ஒழுங்கா விளையாடல. அதுக்கு பதிலா கேமரா இது லமின் கேமராவை கொண்டு வர்றாங்க. ஆனா என்னன்னா எல்லாமே லைக் ஃபார் லைக் சேஞ்சே பண்றாங்க. இவங்களும் பேக் 5 போலாம், இல்ல அட்டாக்கர் எடுத்து அட்லீஸ்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் ஆச்சு கொண்டு வரலாம். இங்கிலாண்டே காங்கோ மேல அப்படி மாத்திட்டு இருக்காங்க. இவங்க லைக் ஃபார் லைக்கே போறாங்க. இப்ப என்னன்னா ரைட் மிட்ஃபீல்ட் பிளேயர்னா ரைட் மிட்ஃபீல்ட் பிளேயரா தான் ரீப்ளேஸ் பண்றது. ஸ்ட்ரைக்கர் ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா ஸ்ட்ரைக்கர் ரீப்ளேஸ் பண்றது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 83rd மினிட்ல திருப்பி லைக் ஃபார் லைக் அவர் மேல விளையாண்டு இருக்காரு. இப்ராஹிம் எம்பாயே பிஎஸ்டி பிளேயர் வந்து நல்லா மேல ஏறி அவங்க என்னமோ 0-2 டவுனு நம்ம இப்ப கோல் பண்ணுங்கிற மாதிரி விளையாண்டு இருக்காங்க. சோ இப்ப என்னன்னா பெல்ஜியம்லயும் வந்து தாமஸ் மினேர் எல்லாமே வந்து கேப்டலைஸ் பண்ணி 4 சப்ஸ்டிடியூஷன் வந்து நல்லா டிராஸ்கார்டுக்கும் டெயில்ஸ்மேனுக்கும் சண்டை வந்தது. அது வந்து அது ஒரு முக்கியமான பாயிண்ட். கரெக்டா வாட்டர் பிரேக்கப், ஹைட்ரேஷன் பிரேக்கப் என்னாச்சுன்னா டீலமென்ஸ்க்கும் இது லியாண்ட்ரா ட்ராசார்டுக்கும் ஒரு சின்ன இது வருது. ஆக்சுவலி டீலமென்ஸ் வந்து ஒரு லாங் ரேஞ்ச் ஷூட் எடுக்கக்கூடிய ஆளு. கிராசஸ் செட் பீஸ்ல பாஸ் பண்ணக்கூடிய ஆள் தான். என்னன்னா அந்த ஷார்ட் எடுக்கலாம், நீங்க எனக்கு பாஸ் பண்ணுங்களா இல்ல கிராஸ் போட்டிருக்கான்னு ட்ராசார்ட் சொல்றாரு. இல்ல நான் ஷார்ட் தான் எடுப்பேன் அப்படின்னு நின்ட்டாரு. ஆனா அது ஒரு ட்விஸ்டா ஃபைனல்ல வருது. நான் என்னன்னு சொல்றேன்.
ஸோ இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ரைட் சைடில் ஒரு நல்ல பாஸ் போட்டு கிராஸ் போட்டு லுக்காக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டச் ஃபினிஷ் பண்ணி கோல் அடிச்சிடறாரு, நல்ல கோல் வந்துருது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது திருப்பியும் சடங்குல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி டிஃபென்ஸை கொண்டு வந்துருக்கணும். அவங்க திருப்பியும் அட்டாக் பண்றாங்க. 89th மினிட்ல என்ன ஆகுதுன்னா, முன்னாடி 2 பேர் சண்டை போட்டவங்க வந்து ஒன்னா சேர்ந்து ட்ராசார்ட் கிராஸ் போட்டு இவரு டீலமென்ஸ் வந்து ஒரு ஃபவுல் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தள்ள மாதிரி இருந்துச்சு. ஆனா என்னன்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஹெட் பண்ணி சரியான ஹெட் வந்து செனகல் கோல் கீப்பர் முன்னாடி ஓடி வந்தாரு. ஆனா சில டைம்ஸ் வந்து அது ஏன்னா அது வந்து பெனால்டி ஏரியால நடக்குது, சாரி கோல் ஏரியால நடக்குது. சோ அவர் முன்னாடி சில டைம் வரதா செய்வார். ஏன்னா நின்னு நீங்க தடுத்தாலும் ஸ்பீடுக்கு தடுக்க முடியாது. அவர் வர்றாரு, ஆனா தப்பாயிடுச்சு. அது வந்து டைமிங் பொறுத்து வரணும். அது பிடிக்க முடியும்னா வரணும், இல்லனா வரக்கூடாது. அவர் பிடிக்க முடியும்னு வந்துட்டு கடைசி நேரத்துல அவர் பிடிக்க முடியல பால. இவர் ஹெட்டிங்ல அழகா கோலை போட்டு லைட்டா டேப் தான் பண்ணாரு. விட்டுருந்தா கூட அவர் பிடிச்சிருந்துருக்கலாம். அதை அழகா அங்க நின்றுட்டு ஒரு லைட்டா டேப் தான் பண்ணாரு, அது உள்ள போய் விழுந்துருச்சு கோலுக்குள்ள. அப்போ இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. 2-2 ஆயிடுச்சு. சரி 2-2 ஆயும் மேட்ச் கையில இருக்கு, ஓகேவா? மேட்ச் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிருக்கு, பொசிஷன் ஷிஃப்ட் ஆயிருக்கு, பெல்ஜியம் கிட்ட இருக்கு. பெல்ஜியம் அப்புறம் என்ன ராஸ்கின் எல்லாம் கொண்டு வர்றாங்க, எல்லாமே இதாகுது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மொரேராவும் மிட்ஃபீல்ட்ல எல்லாமே இது விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. லுக்கபேக்கியோ தான் இருக்கிறதுலே முக்கியமான. ஆனா ஏன்டா இன்னைக்கு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறானே எனக்கு தெரியல. லுக்கபேக்கியோ பெல்ஜியம் ஏன் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து ஆப்பிரிக்கன் கோச் இது செனகல் கோச் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இது சண்டே லீக் மேட்ச்னு நினைச்சிட்டாரு போல் இருக்கு. அந்த மாதிரி சண்டே லீக்லயே சீரியஸா விளையாடுவாங்க. வேர்ல்டு கப்ல வந்து எவ்வளோ இப்போ ஆப்போனன்ட் வந்து ஒரு சப்ஸ்டியூஷன் பண்றாங்கன்னா அது கவுண்டர் சப்ஸ்டியூஷன் நம்ம கொடுக்கணும். அவங்க என்னென்ன பண்ணுவாங்கிறத நம்ம முன்னாடி அது தரவே இல்லை. ஸோ தரவே இல்லாம இப்போ எக்ஸ்ட்ரா டைம்ல போகுது. ரொம்ப கொஞ்சம் மொமெண்டம் வந்து பெல்ஜியம் சைட்ல ஷிஃப்ட் ஆகி போகுது. இந்த மாதிரி டைம்ல வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பெல்ஜியமும் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 55-45 பொசிஷன்ல பெல்ஜியம் கையில இதே நடந்துட்டே இருக்கு, போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லாருமே பெனால்டி ஷூட் அவுட் ரெடி ஆயிட்டாங்க. பெனால்டி ஷூட் அவுட் லெஃப்ட் பேக் வந்து ஜாயின் பண்ணி ஒரு இது கிராஸ் மாதிரி போட்டு இது டீலமென்ஸ் உள்ள வராரு. அவர் ஷாட் அடிக்க வேண்டிய இதை பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன கேட்டா நான் பெனால்டி தான் சொல்லுவேன். கொடுத்திருக்க வேணாம்னு தோணுது. அந்த அளவு ஒன்னும் ரொம்ப ஹார்ஷாலாம் இல்ல அது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. அப்புறம் என்ன லுக்காக்கு தான் பெனால்டி எடுக்கிற மாதிரி வர்றாரு. ஃபேக் பண்ணி டீலமென்ஸ் எடுத்து ஒரு சரியான ஒரு பெனால்டி, யாருமே சேவ் பண்ண முடியாத ஒரு பெனால்டி எடுத்து முடிச்சு கடைசி டச் ஆஃப் த இது இது ஆமா. அதுக்கப்புறம் ஒரு ஈவன் 5 மினிட்ஸ் விளையாடுறாங்க. செனகல் எதுவுமே பண்ண முடியல, இதுறாங்க. ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்னன்னா புவர் டாக்டிக்ஸ் நான் சொல்லவே மாட்டேன், புவர் மேன் மேனேஜ்மெண்ட் தான் சொல்லுவேன். உங்ககிட்ட இருக்கிற ஆளை வந்து எல்லாமே உங்களுக்கு ரிசோர்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ண தெரியாம இருந்தீங்கன்னா நம்ம என்னைக்குமே வந்து என்ன சொல்றது மேல வர முடியாதுங்க. இருக்காரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த செனகல் பெல்ஜியமோட மேட்ச் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு போக என்னன்னா இப்ப இது மூலமா என்ன தெரியுதுன்னா, நீங்க ஜப்பானோ செனகலோ மொரோக்கோ இப்ப கொஞ்சம் சக்சஸ் ஆக காரணம் என்னன்னா, அவங்க ஒரு யூரோப்பியன் கோச் பெல்ஜியம்ல இருந்து போட்டுருக்காங்க. செனகலே வந்து என்ன பண்ணலாம்னா யூரோப்பியன் கோச்சஸ் ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க பிளேயர்ஸை வச்சு இன்னும் பில்ட் பண்ணலாம். இந்த கோச் வச்சு நல்லாதான் ஆடுறாங்க. ஆனா கொஞ்சம் அந்த சப்ஸ்டிடியூஷன் கரெக்டான டைம்ல மாத்தலைன்னா ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இப்ப நீங்க சப்ஸ்டிடியூஷன் கரெக்டான டைம் மாத்தின்னு வச்சுக்கோங்க, எல்லா பிளேயர்ஸும் ஜாஸ்தியா ஓடணும். அவங்க வந்து இப்ப 120 மினிட்ஸ் அவங்க நினைச்சே பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க முன்னாடியே ஓடி 120 அப்புறம் 30 எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ் அவங்க எங்க இருந்து ஓடுறது சொல்லுங்க? எல்லாமே ட்ரையா இருக்குமா? ஸோ எல்லாமே பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணலாங்க இல்லையா நம்ம 26 இது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இவர் கோச்சிங்ல நான் செனகலுக்கு விளையாடவே மாட்டேன் நான் அது அப்படின்ட்டு போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாருன்னா என்னை எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். ஆனா அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸே இல்ல, கரெக்டா தான் சப்ஸ்டியூட் பண்ணாரு. ஆனா எந்த டைம்ல எடுத்தாருங்கிறதா. போன மேட்ச் ஈராக் மேல ஒரு 2 பேங்கர் கோல் போட்டாரு, ஓகேவா? ஆனா இப்போ வந்து அது பண்ண முடியல. ஸோ எல்லா மேட்ச்லயும் அதே ரெப்ளிகேஷன் கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் ஈராக்கு, இது வந்து பெல்ஜியம். ஸோ நம்ம இது பண்றது ஒரு டீம் வந்து தோத்து வெளியே போகணும் டைம்ல இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு பப்ளிக்ல வந்து ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு வந்து மிகவும் செனகலை வந்து இன்னுமே கீழெல்லாம் கொண்டு போங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ யாருமே எந்த ஒரு பிளேயருமே அப்படி பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து பெரிய எக்ஸாம்பிள் வச்சுட்டு மேட்ச் இன்னும் முடியல 3-0 5-0 இருந்தாலும் ஃபுல் டைமும் சீரியஸா எடுத்து விளையாடணும். இப்போ அடுத்த மேட்ச் பெல்ஜியம்க்கு யார் கூட வருதுன்னு பார்த்தா யூஎஸ்ஏ கூட வருது. இப்போ யூஎஸ்ஏ கூட பாலகன் ரெட் கார்டு வாங்கியிருக்காரு கரெக்டாக.
ஸோ அந்த மேட்ச் வந்து எப்படி இருக்க போது நம்ம பார்க்கணும். யுஎஸ்ஏ தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெல்ஜியம் வந்து இல்ல அவர் என்னன்னா இப்ப நீங்க இங்கிலாந்துல ஹரிகேன் ரெட் கார்டு வாங்கிட்டாங்களோ அந்த மாதிரி இப்ப அவங்களுக்கு புரியுதா? புலிசிச் இருக்காரு, புலிசிச் வந்து பெல்லிகம் மாதிரி. சோ அப்ப என்னன்னா இப்ப வாங்கிட்டாரா ஸ்ட்ரைக் உங்களுக்கு கோல் போடுறதுக்கு ஆள்ட்டா இல்ல லெஸ்காவது இப்ப இது. ஏன்னா அவர் இருந்தாலும் பெல்ஜியம் டிஃபென்ஸ் அவ்வளோக்கா கிடையாது, சென்டர் பேக்ஸ் ஈஸியா பீட் பண்ணி போட்டிருப்பாரு. இப்ப வேற ஸ்ட்ரைக்கரை யார் போடணுங்கிறது கொஸ்டினா இருக்கு. ஆமா அது ஒரு கொஸ்டின் தான். பட் இருந்தாலும் அதை சமாளிச்சிருவாங்க அப்படின்னு சமாளிச்சிருவாங்க யூஎஸ்ஏ. பார்ப்போம் அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு இல்லையா? எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ எல்லாருமே கவர் பண்ணிட்டோம். இதே மாதிரி தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ் அண்ட் கௌதம்.